அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் போலி மருத்துவ விடுப்பு சான்றிதழ் பயன்பாட்டை முறியடிக்கும் விதமாக டிஜிட்டல் சான்றிதழை பயன்படுத்த கோரும் பரிந்துரை விரிவாக ஆராயப்பட வேண்டும். பொது சேவை துறையின் தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீவன் அஹமத் டஹ்லான் அப்துல் அசீஸ் அவ்வாறு கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் தொழிற்சங்கமான கியூபெக்ஸ் முன்வைத்துள்ள அப்பரிந்துரை மடானி அரசாங்கத்தின் டிஜிட்டல் உருமாற்ற திட்டத்திற்கு ஏற்ப அமைந்துள்ளது. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றே. ஆனால் சுகாதார அமைச்சான KKM உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்புகளின் தயார் நிலை உள்ளிட்ட அம்சங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. சட்ட சிக்கல், தனிநபர் தரவு பாதுகாப்பு, தொழில்நுட்ப வசதி ஆற்றல் உள்ளிட்ட அம்சங்களும் அவற்றில் அடங்கும். ஒருவேளை அமலுக்கு வந்தால் உண்மையிலேயே அனைவருக்கும் பயனளிக்க கூடியதாகவும் யாராலும் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதும் உறுதி செய்யப்பட வேண்டும் என வான் அமாட் கூறினார். டிஜிட்டல் மருத்துவ விடுப்பு சான்றிதழை பயன்படுத்துவதன் மூலம் அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொள்ள முதலாளிமார்கள் சுகாதார பராமரிப்பு மையங்களை தொடர்பு கொள்ள முடியும் என கூறி கியூபெக்ஸ் முன்னதாக அப்பரிந்துரையை முன்வைத்தது. கடா சுங்காய்புத்தானியில் போலி மருத்துவ விடுப்பு சான்றிதழை தயாரித்து விற்று வந்ததன் பேரில் ஓர் இருதய நோயாளி உட்பட 3 கைதானதை அடுத்து அப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டது.